ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எதை பற்றினா மால் ப்ராக்டிசஸ் பற்றி. ஓகேங்களா, அதாவது எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த ஆர்ஆர்பிஸ் எல்லா எக்ஸாமுக்கும் சரி, ஓகேங்களா, எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அவங்க அதை பற்றி பொதுவாக ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்போ வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஏஎல்பி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்டோ, ஓகேங்களா, அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோ இல்லை கேண்டிடேட் இல்லாத மற்ற நபர்களோ, ஓகேங்களா, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேட்டாஸ் எடுத்து, சரிங்களா, எக்ஸாம் சம்மந்தமாக இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ஏதாவது வந்து இல்லீகலாக ஒரு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணுறது, இல்லை அது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, இல்லை வேற ஒருத்தங்கிட்ட மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இல்லை ஸ்டோர் பண்ணுறது. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா வச்சுங்களேன், அந்த டெஸ்ட் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற விதமாக வந்து வெர்பலாவோ இல்லை ரிட்டனாவோ இல்லை ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மூலியமாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ இந்த மாதிரிலாம் நீங்கள் சப்ளை பண்ணீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணிட்டீங்க, நாங்கள் வந்து உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களை கம்ப்ளீட்டாக இப்போ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து டீபார்ட் பண்ணுவோம். அதே போல் நடக்கிற கரண்ட் எக்ஸாமுக்கும் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கேண்டிடேட் இல்லாத அதர், சரிங்களா, அதாவது மற்றவங்க அவங்களுமே வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் அவங்க எந்த எக்ஸாமுக்கும், அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாமல் டீபார் பண்ணுவோம், டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான விஷயம் இங்கே தான் இருக்கு. சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டாங்க, ஓகேங்களா. அதாவது இட் ஹேஸ் கம் டு நோட்டீஸ் ஆஃப் தி ஆர்ஆர்பிஸ் தட் சம் பர்சன்ஸ் ஆர் எங்கேஜ்ட் இன் அப்ரோசைட் ஆக்டிவிட்டிஸ் த்ரூ சோசியல் மீடியா, அதாவது யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. மேக்ஸிமம் இப்போ யூடியூப் தான் ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது, ஓகேங்களா, ஒரு விஷயம் போய் சேர்றதுக்கு வந்து. அப்புறம் ட்விட்டரும் இருக்குது. ஏன்னா யூடியூப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஏஎல்பி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்டு முடிகிறப்ப அந்த ஷிஃப்ட் ஒன்று எப்படி எக்ஸாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஒரு அனலைஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து போடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான் வந்து இப்போ ஆர்ஆர்பி தரப்புலேருந்து வந்து க்ளீனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதான் தெளிவாக சொல்லிட்டாங்க. இது போல் வந்து இன்வால்வ் ஆகுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, யூடியூப் அதாவது சோசியல் மீடியாலும் சரி, இல்லை வந்து ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு மேனுவலாவோ இல்லை ஒரு சோசியல் மீடியா அந்த மூலியமாவோ நீங்கள் வந்து இன்வால்வ் ஆயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா, ஓகேங்களா, அதுக்கு அகைன்ஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த கேண்டிடேட், அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தாலும் இல்லை அதர் பர்சன்ஸ், சரிங்களா, மற்ற நபர்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஆஸ் பர் த ரூல்ஸ் நாங்கள் வந்து லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்போம், கண்டிப்பாக போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இஃப் நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால், ஓகேங்களா, போலீஸ்க்கும் ரிப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து நாங்கள் ஆக்ஷன் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு, அதாவது 25 நவம்பர் 2024 நேற்று ஏஎல்பி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. நடக்கும்போது இடையில விட்டுருந்த அந்த ஒரு சர்க்குலர் தான் சர்க்குலர், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன், ஓகேங்களா. ஸோ நீங்களாம் வந்து எக்ஸாம் வந்து கேர்ஃபுல்லாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதே போல் கேர்ஃபுல்லாகவும் அட்டன் பண்ணுங்கள். போயிட்டு வரும்போது சேஃபாக போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஏதாவது மிஸ்பிஹேவியர், ஒரு மால் ப்ராக்டிஸ் அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகாமல் நீங்கள் சேஃபாக இருந்துக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து இன்வால்வ் ஆக மாட்டீங்க, சப்போஸ் யாராவது ஒரு அன்னோன் பர்சனால சப்போஸ் ஏதாவது விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக நடந்துக்குங்க. ஏன்னா அது வந்து இந்த உலகன்றது கொஞ்சம் ஒரு, ஏன்னா டிஜிட்டல் உலகம், சரிங்களா, இது வந்து ஒரு டிஜிட்டல் உலகம். ஸோ நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.